அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மன நிம்மதியை அள்ளித்தரும் ஆணி திருமஞ்சனம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் நடராஜ பெருமானை வழிபடுவதற்கு மிக முக்கியமான தினங்களில் ஒன்றுதான் ஆணி திருமஞ்சனம். ஆனி மாத உத்திர நட்சத்திரம் அன்று பரம்பொருள் நடராஜருக்கு மகா அபிஷேகத்தை செய்ய தீராத நோய்கள் கண்டிப்பாக தீரும், கர்ம வினைகள் அகலும், மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். திருமணத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு திருமண தடைகள் விலகும். முக்கியமாக எண்ணற்ற நற்பலன்களை வழங்கப்படுகிறது இந்த ஆணி திருமஞ்சனம். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய திருநடனத்தை தரிசிப்பதற்காக அதற்கு இணையான இந்த அபிஷேகத்தை காண்பதே பெரும் புண்ணியம் என்பதனால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுகின்றன. நடராஜ பெருமானுக்கு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இவற்றில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது ஆணி மாதத்தில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம். மார்கழியில் நடக்கும் ஆருத்ரா தரிசனமும் தான். திருமஞ்சனம் என்றால் மங்கள நீராட்டு அல்லது அபிஷேகம் என்று பொருள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக பரம்பொருள் நடராஜருக்கு இந்த அபிஷேகம் நடத்தப்படுவதனால் இதை மகா அபிஷேகம் என்றும் சொல்லுவார்கள். ஆணி மாதத்தில் வரும் இந்த உத்திர நட்சத்திரம் என்று நடராஜ பெருமானுக்கு இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறது. நடராஜருக்கு நடத்தப்படும் 6 அபிஷேகங்களில் ஆணி திருமஞ்சனம் மட்டுமே மாலை நேரத்தில் நடத்தப்படும் சிறப்பாகும். மற்ற அபிஷேகங்கள் அனைத்தும் அதிகாலையில் தான் நடத்தப்படுகின்றன. மனிதர்களின் ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு திருநாளாகும். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையிலான உத்தராயணம் காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் ஆணி மாதம் என்பது தேவர்களின் பகல் பொழுதின் இறுதி பகுதியான சந்தியா காலமான பிரதோஷ காலமாகும். ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தட்சிணாயனம் எனப்படும் தேவர்களின் இரவு நேரமாகும். அதில் மார்கழி மாதம் என்பது அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும். தேவர்கள் பிரதோஷ பூஜை செய்து சிவனை வழிபடும் காலத்தில் நடைபெறும் அபிஷேகம் என்பதனால் ஆணி திருமஞ்சனமும் மிகவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. சிதம்பர நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் 10 தினங்கள் விழாவாக நடைபெறும். உலகின் முதல் சிவன் கோவில் என போற்றப்படும் உத்திரகோசமங்கையில் மரகத நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தின் போது அவரது பச்சை நிற திருமேனி மின்னுவதை காண கண்கோடி வேண்டும் என்பார்கள். இதற்காக பல சிவபக்தர்கள் விரதம் இருந்து அதனை காண ஆர்வமாக காத்திருக்கின்றனர். இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சனம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைந்துள்ளது. நடராஜரை சுற்றி இருக்கும் வட்ட வடிவு நெருப்பு வளையம் இந்த அகண்ட பிரபஞ்சத்தை குறிக்கிறது. பறக்கும் சடைமுடி இறைவன் எல்லையற்ற ஆற்றலோடு பேரானந்தத்தோடும் ஆடிக்கொண்டிருப்பதை குறிக்கிறது. சடையில் உள்ள கங்கை ஞானம் பேரறிவையும் பிறை சந்திரன் கால சக்கரத்தையும் குறிக்கின்றன என சொல்லப்படுகிறது. நவீன இயற்பியலாளர்கள் நடராஜரின் இந்த நடனத்தை அணுக்களின் நடனத்துடன் ஒப்பிடுகிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் உள்ள கிரேன் அறிவியல் மையத்தில் வாசலில் நடராஜரின் சிலை இதனால் தான் நிறுவப்பட்டுள்ளது. 64 சிவ வடிவங்களில் நடராஜரின் வடிவமே சைவ சமயத்தின் உச்சகட்ட ஞான வடிவமாக பார்க்கப்படுகிறது. நடராஜர் தில்லையில் இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருப்பதனால்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என சைவ மரபில் ஒரு கருத்து உண்டு. இதை உண்மைதான் என நவீன அறிவியலும் ஒப்புக்கொண்டுள்ளது தான் ஆச்சரியத்தின் உச்சமாகும். அணுவிற்குள் இருக்கும் புரோட்டான், எலக்ட்ரான் போன்ற துகள்கள் இடைவிடாது அதிர்ந்து கொண்டிருக்கும், சுழண்டு கொண்டிருக்கும், அவ்வாறு இருக்கின்றன. இதை அறிவியல் உலகம் துகள்களின் நடனம் என குறிப்பிடுகின்றன. இதனை முதலில் உலகிற்கு சொன்னவர் புகழ்பெற்ற இயற்பியலாளர் பிரிட்ஸ் ஜோஃப் கார்ப்ரா ஆவார். அவர் தனது தி தவோ ஆஃப் பிசிக்ஸ் என்ற புத்தகத்தில் நவீன இயற்பியலில் காட்டும் பிரபஞ்ச நடனத்தின் மிக சிறந்த வடிவத்தை நான் நடராஜர் சிலையில் காண்கிறேன்.
ஒவ்வொரு அணுவின் இயக்கமும் பிரபஞ்சத்தை உருவாக்கவும் அழிக்கவும் அந்த நடனத்தில் அடங்கியுள்ளது என கூறப்படுகிறது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் பரம்பொருள் நடராஜரை வணங்குகிறார்கள். ஆனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று ஆடல் அரசரான நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகமே ஆணி திருமஞ்சனம். இதனை ஆணி உத்திரம் என்றும் கூறுவார்கள். திருமஞ்சனம் என்றால் புனித நீராட்டல் என்று பொருள். இந்த திருவிழா சைவ சமயத்தில் முதலாக கோவிலான சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நடராஜருக்கு வாழ்க்கையில் நடராஜருக்கு ஆண்டில் 6 முறை மட்டுமே அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அதில் ஆடி திருமஞ்சனம் ஒன்று. பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற 16 வகையான திரவியங்களால் அதிகாலையில் அபிஷேகம் செய்யப்படுகின்றன. சிதம்பரத்தில் 9ஆம் நாள் நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி 4 வீதிகளில் உலா வருவது இந்த தலத்தின் தனி சிறப்பு. ஆணி திருமஞ்சனத்தன்று 33 தேவர்களும் சிவ சன்னதியில் எழுந்தருளுவதாக நம்பப்படுகிறது. பதஞ்சலி முனிவர் இவ்விழாவை தொடங்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நன்னாளில் நடராஜரை தரிசித்தால் பிறவிப்பிணி நீங்கும். சகல சம்பத்துகளும் சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அன்பு கண்டிப்பாக அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆணி திருமஞ்சனத்திற்கு மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடராஜமூர்த்திக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஆணி திருமஞ்சனம் என பெயர் உண்டு. இது ஆணி உத்திர திருவிழா என்றும் கொண்டாடுவார்கள். இந்த திருவிழாவில் கொண்டாடப்படும் நபர்கள் மற்றும் திருவிழாவில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு குழந்தை பேறு, முக்கியமாக திருமண தடை அகழ்ந்த திருமணம் மிக முக்கியமாக சிறப்பிக்கப்படுகிறது. முக்கியமாக நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும். ஆணி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு தரிசித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம். செல்வம் சேரும். வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆனந்தமயமான வாழ்வை பெற ஆணி திருமஞ்சன தரிசனம் காண வேண்டுமென சொல்லுவதுண்டு. மிக முக்கியமாக இந்த இடத்தில் என்ன கூறுகிறதால் ஜாதகத்தில் எண்ணற்ற தோஷங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இதனை காண்பதானால் அனைத்தும் விலகும். சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்று அடியார்கள் சொல்லுவதுண்டு. அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அவரது மனம் மகிழும் என்பது நம்பிக்கை. சிவன் கோவில்களில் இருக்கும் மூலவரான சிவரூப திருமேனிக்கு நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறும். 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்வதுண்டு. ஆனால் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் 24 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகம விதி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.